கராத்த முனியப்பன் சுவாமி திருக்கோள் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். கணபதியை வணங்கி, பெரியாண்டிச்சம்மா தாயை வணங்கி, என் அப்பன் கராத்த முனியப்பன் சுவாமி வணங்கி, என் தாய் வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை சகலமும் வழங்கி, என் குருமாரான என் மணிகண்டராஜ் ஐயா வணங்கி, கடகராசி நேயர்களுக்கு 2024 to 2025 வரைக்கும் உண்டான குரு பயிற்சி பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க, ஓகேங்களா? ரைட்டு. அப்போ குரு பயிற்சி என்றைக்கிங்க அப்படின்னு கேட்டோம்னாக்கா, சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கில தேதியானது 1ஆம் தேதி 5வது மாதம் 2024 புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் பார்த்தீங்கன்னாக்கா மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுக்கு குரு பகவான், ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எத்தனை கூடையவர் குரு பகவான்? உங்களுக்கு அந்த கடகராசிக்கு 9 கூடையவன், 6 கூடையவன், 9 கூடையவன், ஓகேங்களா? 9 கூட 6 கூட 9 கூடையவன். அப்போ ரிஷபராசி வந்து பயணிக்கிறார் இல்லைங்களா குரு பயிற்சியாளர்ல. அப்போ அதில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது ரிஷபராசியில்? ரிஷபராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது? மிருகசி, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கீர்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி 1 2 3 4 பாதம், அப்புறம் மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இல்லைங்களா? சரி, இந்த பாதத்துக்கும் நீங்கள் கடகராசி இல்லைங்களா, கடகராசிக்கு என்னென்ன பாதம் இருக்கும்? அப்போ என்னென்ன நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்க, ஓகேங்களா? அப்போ புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடகராசி, ஓகேங்களா? அப்போ பூசம் 1 2 3 4 பாதத்தில் பிறந்த கடகராசி, ஆயிலி 1 2 3 4 பாதத்தில் பிறந்த கடகராசி, ஓகேங்களா? அப்போ இந்த நட்சத்திர சாரத்துக்கும் ரிஷபராசியில் உள்ள குரு பகவான் அந்த 9 பாதத்தில் சஞ்சாரிக்கும் நட்சத்திர சாரமும் இன்னும் சம்மந்தப்படுது, ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சம்பத்ததாரியாக வருதா, சேமதாரியாக வருதா, சாததாரியாக வருதா, மைத்ததாரியாக வருதா, இல்லது பரமைத்திரியாக வருதா, இந்த மாதிரி வந்துட்டால் பலன் ஓகே, ஓரளவுக்கு கரெக்டான பலன் வந்துடும். இல்லை அப்படியே மாற்றி பணப்பகை, முடக்கு, இல்லை வைநாசிகம், அவயோகி, இல்லை 3 6 18 நம்ம ஜனனகால ஜாதகத்துக்களை மறைஞ்சிருக்கிற, இல்லை அஸ்தங்கதம் ஆகியிருக்கிற கிரகத்தோட சாரத்தில் அவர் அங்கே பயிற்சி ஆகிறாரா, ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயிற்சியில் இந்த மாதிரி ஆகுச்சுன்னா எப்படி நம்ம நட்பலனை கொடுப்பாங்க, ஓகேங்களா? அப்போ வேண்டிய நபர்கள் என்ன சொல்கிறாங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்க, அஸ்ட்ராலஜி ஜோதிடர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, 10ல் குரு, 9ல் குரு, 11ல் குரு டாப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படின்னு பேடான ரிசல்ட்டு நம்மளுக்கு வருது இல்லைங்களா? அப்படி வரும்போது பார்த்திங்கன்னாக்கா என்ன காரணம்? அப்போ இதுதான் காரணம், ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் ஜனனகால ஜாதத்தை கொண்டு நம்ம கரெக்டாக கணிச்சு கரெக்டான பலனை பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு துல்லியமான பலனை நம்ம எடுக்கலாம், சொல்லலாம், சொல்கிறது உறுதியாக 100% நடக்கும் சொல்லலாம், ஓகேங்களா? அப்போ குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா பார்வை கொண்டு பலனை சொல்கிறோம், ஓகேங்களா? ரைட்டு. இந்த பாகத்தில் இத்தனை இருக்கிறான்னு சொல்லி பலனை சொல்கிறோம், ஓகேங்களா? இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், பொது பலனாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பலனை பார்க்கலாம், ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடகராசிக்காருக்கு குரு பகவான் எத்தனை கூடையவர்? அப்போ 6 கூடையவர், அப்போ 9 கூடையவர் இல்லைங்களா? அப்போ அந்த 6 கூட 9 கூடையவர் எங்கே வந்து பயிற்சி ஆகிறார்? கடகராசிக்கான ரிஷப ராசி பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் இல்லைங்களா? அப்போ 11ஆம் இடத்துல அவரோட பயிற்சி தொடங்குறார், இல்லைங்களா? அப்போ தொடங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ என்ன அமைப்பில் தொடங்குறாரு? அப்போ லாபத்தில் தொடங்குறார், ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன நல்ல பாக்கியுமே நம்மளுக்கு நல்ல லாபமாக கிடைக்குன்னு சொல்லலாங்களா? அப்போ 9 கூடையவன் தன் சாணத்துக்கு 3ல் வந்து ராசிக்கு 11ல் லாபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கோச்சாரத்தில் தன்னோட பயிற்சியை ஓப்பன் பண்ணுறார், ஓகேங்களா? அப்போ நம்ம கடகராசிக்காரருக்கு என்ன சொல்லலாங்க, நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல எண்ணங்கள் நிறைவேறும், ஓகேங்களா? நல்லா பாக்கியம் கிடைக்கும், ஒரு தர்மகர்த்த பதவி கிடைக்கும், ஓகேங்களா? ஒரு ஆன்மீகத்தில் நல்லா நீண்ட தூரம் போவார், நல்லா பயணிப்பார், புனித யாத்திரை போவார், நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும், ஓகேங்களா? அதுபோல் சின்ன சின்ன பிரச்சனை 6 சம்மந்தப்படுது இல்லைங்களா? அப்போ சின்ன சின்ன பிரச்சனையை சந்திப்பார். அப்போ போட்டிகள் வரும், பொறாமைகள் வரும், ஓகேங்களா? சொல்லிடலாமில்ல? அப்போ இத்தனை கடந்து தான் அந்த லாபத்தை பார்க்கணும். அப்போ மூத்த சகோதரி மூலமே கிடைக்கும், அப்போ நண்பர்கள் மூலமே கிடைக்கும். அப்போ இன்னொருத்தர் முதலீடு போட்ட முதலீட்டில் நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். நாம் ஜீரோவில் இருந்தாலும் இன்னொருத்தர் பணம் போட்டு முதலீடு போட்டு ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிப்பாங்க, ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க. அது தொழிலில் நாம் ஒரு பங்குதாரம் நம்ம சேர்த்திக்குவாங்க. அது மூலம் கிடைக்கக்கூடிய லாபத்தில் பங்கில் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு கைப்பிடி வந்துடும், ஒரு பேலன்ஸ் வந்துடும், ஒரு பசை பிடிச்சிரும். இதெல்லாம் சொல்லலாம் இல்லைங்களா, ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் சொல்லலாம்.
அப்போ லாபம் தான். ஓகேங்களா? அப்போ நல்லா இருக்குன்னு நான் ஒரு கணக்காக நல்லாயிருக்கும். ஓகேங்களா? லாப கணக்கு நல்லாயிருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவது திருமணத்து மூலியமாக நல்லா இருக்கும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இரண்டாவது திருமணத்து மூலியமாக நல்லாயிருக்கும். அப்போ வளர்ப்பு தந்தை மூலியமாக நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அந்த அவங்க மூலியம் லாபம் கிடைக்கும். இரண்டாவது திருமணத்து மூலியமாக நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டை மாற்றி புரட்டி போடும், டக்குன்னு தூக்கி விட்டுரும். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்லலாம். அது ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு எத்தனை இருக்கிறாரு? 4 இருக்கார். ஓகேங்களா? அப்போ 2ஆம் இடத்துல 4 இருக்கார் அப்படின்னாக்கா, அதாவது 2ஆம் இடத்துல 4 இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, 2ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஓகேங்களா? 2ஆம் இடத்துக்கு ஒரு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 2ஆம் இடத்துல அவர் 10ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு என்ன ஒரு பாயிண்ட்டை கொடுப்பாங்கனாக்கா, நம்ம குடும்பத்தில் யாராவது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு பட்டப்படி படிக்க வைக்கலாம், யாரோ தொழில் தொடங்கலாம், இல்லை நீங்களே தொழில் தொடங்கலாம். அந்த தொழிலெலாம் லாபங்கள் கிடைக்கிறதுனால பாயிண்ட்டை கிடைக்கும், நல்ல ஒரு வருவாய் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு செயல்திறன் மேம்படும், கௌரவங்கள் வந்து தூக்கி நிறுத்துவீங்க. ஓகேங்களா? உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ராஜாங்கிற மாதிரி காட்டிக்கலாம். அந்த அமைப்பினை கொடுக்கும். ஓகேங்களா? அந்த சிறப்பினை கொடுக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குமான்னு கேட்டாக்கா, இதெல்லாம் நீங்கள் ஓரளவு கொடுக்கும். கோச்சார ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் நம்பலாம். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 3க்கு அவர் எத்தனை இருக்கிறாருங்க? 3க்கு அவர் 9 இருக்கிறார். அப்போ 3ஆம் இடத்த அவர் வந்து தனது 5ஆம் பார்வையை பார்க்குறார். அப்போ உங்கள் இளைய சகோதரிகளுடைய நட்புகள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும். சிறு பயணம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? விளையாட்டு விஷயம் இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு மாந்திரிக விஷயம், ஜோதிட விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் சொல்ல உங்களுக்கு நல்ல நட்பலனா கோச்சார குரு பலனாக பார்க்கும்போது இதெல்லாம் நடக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நடக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ இளைய சகோதரி மூலியமாக லாபம் கிடைக்கும். இளைய சகோதரர்கள் இந்த காலகட்டம் நல்லா இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு மாமனார் ஸ்தானம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் நம்மளுக்கு வந்து வெற்றி மாலை சூடக்கூடிய அமைப்பில் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? நம்ம வீரியமாக துன்றியமாக உடல் ஆரோக்கியத்தோட வீரியமாக துல்லியமாக நம்ம செயல்படக்கூடிய ஒரு திறனாக நம்ம அமையும். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தோம்னாக்கா 4க்கு அவர் எத்தனை இருக்கார்? 4க்கு அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா? அப்போ 4க்கு அவர் 8ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் ஒரு வீடு வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ பார்த்து உஷாராக சோதனமாக வாங்கணும். எது பார்த்து ஏமாந்துடக்கூடாது. இந்த நேரத்தில் அவசரப்படுத்தும், உந்துதல் பண்ணணும். ஓகேங்களா? எதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் சூதனமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கனாக்கா ஏதோ மிஸ்டேக் காட்டுது, உடம்பு ஒரு குறைபாடு காட்டுதுனாக்கா அவசரப்பட்டு நம்ம சிகிச்சைங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்? போகலாம். அதில் ஒரு கவனம் தேவை. ஓகேங்களா? அப்போ வீடு வண்டி வாகனம் இது அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னா கவனம் தேவை. உடல் பாகத்தில் கவனம், ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை, தாயார் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா? அப்போ வந்து இதுலாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டு வச்சிடணும். தாயார் பேர்லையும் சரி, வீடு வண்டி வாகனத்துக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் இருந்த வரைக்கும் இது ஒரு பரிகாரமாக போயிடும். ஓகேங்களா? நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 5க்கு அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் 5ஆம் பார்வை 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 7ஆம் பார்வையாக 5ஆம் பார்வை பார்க்குறார். அப்போ உங்கள் பூர்வீகம் நல்லா இருக்குமானா பூர்வீகம் நல்லா இருக்கும். உங்களோட முதல் குழந்தைகள் அமைப்புகள் நல்லாயிருக்கும். அது கருவு கலையாத பிறந்த குழந்தையாக இருக்கணும். ஓகேங்களா? கருவு முதல் குழந்தையாக இருந்தனாக்கா அது காரத்துவம் வேறு. ஓகேங்களா? அப்போ நம்மளோட பூர்வீகம் நல்லாயிருக்கும், நம்மளோட அரசியல் வாழ்க்கை தொடர்பு நல்லாயிருக்கும், நம்மளோட விளையாட்டு பயணங்கள் நல்லாயிருக்கும், நம்மளோட எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை கொடுக்கும். ஒரு ஜோதிடம், மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ஈடுபடக்கூடிய ஆளுகளாக இருந்தாலும் சரி, அது தொழிலாக நடத்தக்கூடிய ஆளுகளாக இருந்தாலும் சரி, இது அனைத்தும் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேஜரான குழந்தைகளுக்கு கூட்டாக தொழில் அமைச்சு கொடுக்கலாம், ஒரு திருமணம் அமைச்சு கொடுக்கலாம், சுப நிகழ்ச்சிகள் நடத்தி கொடுக்கலாம், செய்யலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணலாங்கன்னா இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஒரு பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனை தீரும், குழந்தைகள் மேலே உள்ள பிரச்சனை தீரும். புதுசாக குழந்தைங்க ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி புதுசாக குழந்தைங்க பிரெண்டாக இருக்கிறவங்க புதுசாக முயற்சி பண்ண அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்லதொரு காலகட்டமாக அமையும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்தது 6க்கு அவர் எத்தனை இருக்கார்? 6க்கு அவர் 6லேயே இருக்கார். 6-8 இருக்கார். ஓகேங்களா? அப்போ 6க்கு 6-8 இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் தயவு செய்து வேலையாட்களை நம்ம நம்பக்கூடாது. ஓகேங்களா? அதாவது நம்ம அடிமை வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம்னாக்கா கவனம் தேவை. நம்ம மேலே திருட்டு பழி, அவச்சொல், பழிச்சொல் வந்துடும். ஓகேங்களா? கொஞ்சம் பார்த்து உஷாராக கவனமாக இருக்கணும்.
ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கடன் உடனே வாங்குறதுல கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். அவசர பணம் கைமாற்ற வாங்குற பேரில் அவசர கையெழுத்து போட்டோ கை நாட்டு வச்சு நம்ம வாங்கிடக்கூடாது. கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு தாய் மாமா வளர்ப்பு தாய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம இந்த உறவுகளில் நம்ம கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைனாலோ சின்ன பிரச்சனைனாலும் உடனுக்குடன் சரி பண்ணிக்கணும். இதெல்லாம் பார்த்து நம்ம அப்பப்போ கரெக்ட் பண்ணி லெவல் பண்ணி போய்க்கணும். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7க்கு அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறார். 7க்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குறார். ஓகேங்களா? சரி. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம கூட்டாளி யோகம் நல்லா இருக்குது. சமுதாய யோகம் நல்லா. சமுதாயம் யாருங்க? பொதுமக்கள், பொது ஜனங்க. அன்றாடம் ஆண் பெண்களை பார்த்து நம்ம வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சமுதாயம். ஓகேங்களா? அது எல்லாமே நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி திருமண வாழ்க்கை புதிய திருமணம் நல்லாயிருக்கும். பழைய திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? கூட்டாளி யோகம் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் யோகம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே நல்லா இருக்கும்னு கேட்டால் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். கேரளா லாட்டரி டிக்கெட்டு, பம்பர் டிக்கெட்லாம் வாங்குங்க. சிறப்பான ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஓகேங்களா? அது யார்? உங்கள் கூட்டாளி கையில் வாங்குங்க, உங்களோட மனைவி கையில் வாங்குங்க. அதாவது உங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களோட துணைவர் கையில் வாங்குங்க. ஓகேங்களா? அது மாதிரி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் சகோதர கையில் வாங்குங்க. உங்கள் வயசில் உங்களுக்கு சகோதர தம்பியாக இருக்கிற சகோதர தங்கை அவங்க கையில் வாங்குங்க. அமைப்பு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவர் 8க்கு எத்தனை இருக்காருங்க? 8க்கு 4ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்குறது, ஓகேங்களா, வீட்டு மேலே கேஸ் நடக்கிறது, ஓகேங்களா, இது நம்ம மேலே ஒரு ஆயில் காப்பீடு போகிறது, நம்ம உடம்பையை பார்த்து இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் நம்ம காலகட்டங்களில் பார்த்து பண்ணி இந்த மாதிரி காலகட்டங்களில் பண்ணது பரிகாரம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயம் நீங்கள் கண்டிப்பாக தலையிடலாம். அப்போ கோர்ட்டு விஷயம் அந்த மாதிரி பண்ணும்போது கோர்ட்டு விஷயம் வெற்றி அடையும். ஒரு ஆயில் காப்பீடு நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட் ஆனவங்களாக தொடர்பில் பணங்களை சிறப்பாக வரக்கூடிய நேர்த்தி கொடுக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ரைட். அப்போ 9க்கு அவர் எத்தனை இருக்காருங்க? 9ஆம் இடத்துக்கு 3ல் இருக்கார். ஓகேங்களா? அப்போ 9ஆம் இடத்துல 3ல் இருக்கார் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பயணமாக உங்களுக்கு அதிகரிக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? வெளியே போகிறது வர்றது, தூரத்து பயணமாக போகிறது, திடீர் பயணமாக போகிறது, ஓகேங்களா, இதெல்லாம் அதிகரிக்கும். உங்கள் தந்தையார் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பயணம் செய்யக்கூடியவராக இருப்பார், அல்லது நீங்கள் செய்யக்கூடியவராக இருப்பீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 10க்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் எத்தனை இடத்துல இருக்கிறாரு? 10க்கு அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஓகேங்களா? அப்போ 10க்கு அவர் 2ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தொழில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஓரளவு தொழில் நல்ல முறையாக போயிட்டுருக்கும். தெய்வ கலாச்சாரமாக போயிட்டுருக்கும். ஒரு ஆன்மீகம், ஜோதிடம் இந்த மாதிரி ஆன்மீக தொடர்பில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா தொழில் நல்லாவே இருக்கும். இல்லை நார்மலாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீகமாக நம்ம வணங்கி ஒரு தெய்வத்தை வணங்கி ஒரு தொழில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பாக தொழில் நல்லாயிருக்கும். அதை படிக்கிறவங்களுக்கு பேர் புகழ் பட்ட படிப்புகள் எல்லாம் நல்லா சிறப்பாக படிக்கலாம். அது நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 11லேயும் இருக்கார். ஓகேங்களா? அது முதலே சொல்லியாச்சு. நல்லா லாபம் கிடைக்கும், பெருமை கிடைக்கும் சொல்லியாச்சு. ஓகேங்களா? சரி, கடகராசி நேயர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னது உங்களுக்கு சிறப்பாக திருப்தியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இந்த நான் சொல்கிற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனமாற நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் அழுத்தி நம்ம ஆதரவு கொடுங்க, சிறப்படை செய்யுங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கோயில் பார்த்திங்கனாக்கா நாமக்கல் மாவட்டம், நம்மளது தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா குமரபாளையம் மெயின் ரோட்டில் கலினூருங்கிற ஒரு பகுதியில் தான் நம்மளோட ஆலயம். நம்ம வீரசக்தி நாகாம்பா திருக்கோயில் சேவை அறக்கட்டளைங்களில் நம்ம வீரசக்தி நாகாம்பா திருக்கோயில், கராத்தா முனிப்பன் திருக்கோயிலும், பெரியாண்டிச்சம்மன் திருக்கோயில் எல்லாம் வச்சு தான் நம்ம ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? 12 to 3 அன்னதானம் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். பொதுமக்கள் சேவைகளை நம்ம சிறப்பாக நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. இது பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்ததுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஒரு ஃபோன் பண்ணி நம்மகிட்ட பேச சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். பல பேர் நம்மகிட்ட நேர்முகம் ஜாதகம் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்மகிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேலை குறைந்த கட்டணம் தான். ஓகேங்களா? ரைட், ஓகே. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்தை பார்த்து நம்ம நண்பர் பார்த்து வாக்கு சித்தர் கிருஷ்ணசுவாமி ஒருத்தர் இருக்காருங்க. அவர் சோழி பிரசனை கல் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, அது தெய்வம் வருங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் எல்லாம் பார்க்கலாங்க. ஒரு வீடியோ கால் மூலியமாகவோ ஒரு ஆன்லைன் மூலியமாகவோ நீங்கள் சிறப்பாக நீங்கள் பார்த்து நீங்கள் பலனை தெரிஞ்சிக்கலாம். சிறப்பாக பலனை அவர் சொல்லுவாருங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டுங்க. இந்த அடுத்த பதிவில் உங்களை சிறப்பாக நான் சந்திக்கிறேன். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்படைய இருக்குன்னு சொல்லி மனதார வேண்டிக்கிறேன். சரி, நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.